ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஸ்ரீமத் பாகவதத்தில் இன்னைக்கு நம்ம 7வது நாளில் இருக்கோம். தொடர்ந்து ஸ்ரீமத் பாகவத கதைகள் கேட்டுட்ருக்க பக்தர்கள் அனைவருக்கும் முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்கறதுனாலையும் அந்த ஊக்கப்படுத்துறதுனாலையும் தான் தொடர்ந்து என்னால் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய முடியுது. நம்மளோட குரு மிக மிக சந்தோஷப்படுவார். ஏன்னா நம்ம ஷீரடியில் நம்ம பாபா சொன்ன விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பாபா விருப்பப்பட்டது ஒவ்வொரு பக்தர்களும் ஸ்ரீமத் பாகவத கதைகளை படிக்கணும், கேட்கணும். இதெல்லாம் அவரோட விருப்பம். ஆனால் இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நமக்கு இந்த கலியுகம் எப்படிப்பட்டது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் செய்வதற்கு நமக்கு அந்த நேரத்தையும் கொடுக்காது, மன உறுதியையும் கொடுக்காது. ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம போராடி வெற்றி பெறணும் அப்படின்னா பாபாவோட ஆசீர்வாதம் இருக்கணும். அது இல்லைன்னா முடியாது. குருவோட ஆசீர்வாதம் இல்லைன்னா இந்த மாதிரியான ஆன்மீக விஷயங்கள் நம்ம செய்ய முடியாது. அதனால தான் ஷீரடிக்கு வர ஒவ்வொரு பக்தர்களும் என்ன செய்வாங்க, பாபா கிட்ட, அதாவது இந்த புத்தகம்லாம் படிக்கணும்னா அவங்களால படிக்க முடியாது, பாபா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. நம்ம சச்சரித்த கதைகள்லாம் படிச்சிருக்கோம். அப்படிதான் ஸ்ரீமத் பாகவதம் இந்த புத்தகத்தை வாங்கி இங்கே ஷீரடியில் நம்ம பாபா பாதத்தில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நான் எடுத்துகிட்டு இந்த கதையை படிச்சுட்டு இருக்கேன். இந்த அற்புதமான நிகழ்வில் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கலந்துக்கோங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய பேர் சேருவாங்க. அப்படியே நாள் போக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த பக்தர்களோட எண்ணிக்கை கம்மியாகிட்டே இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பக்தர்களும் விலகி போயிடக்கூடாது. பாபாவோட கையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இந்த பாகவத கதைகளை நம்ம கேட்டு நம்ம அனுபவித்து இந்த ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம். நம்ம குடும்ப வாழ்க்கைக்கும் தான். நம்ம இந்த ஆன்மீக வாழ்க்கையில் இறங்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட குடும்ப வாழ்க்கையை பகவான் பார்த்துக்குவார். நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் இருக்குது. நம்ம இப்போ துவாபர யுகத்தோட இறுதி பகுதியில் இருக்கோம். கிருஷ்ண பகவான் தன்னோட உடலை விட்டு வைகுண்டத்துக்கு போயிட்டார். அவரோட லீலையை முடிச்சுக்கிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்குது. முக்கியமாக இப்போ நம்ம கலியுகத்தோட ஆரம்ப கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஸ்ரீமத் பாகவத கதைகள் படி கலியுகம் ஆரம்பிக்கிற கட்டத்துக்கு வந்திருக்கோம். நாளைக்கு பதிவில் நம்ம கலியுகம் ஆரம்பித்தது எப்படி, கலி புருஷன் எப்படி உலகத்துக்கு வந்தார், என்னென்னலாம் நடந்தது, அது எல்லாமே நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். நேற்றைய பதிவோட தொடர்ச்சி இந்த பதிவு. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். கலியுகத்துக்கு முன்பு கடைசியாக என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் முழுவதுமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்ரீமத் பாகவதத்தின் படி பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிருஷ்ண பரமாத்மாவோட அருளால் நம்ம இந்த பாகவத கதைகளை தொடர்ந்து இப்போ நம்ம கேட்க ஆரம்பிப்போம். என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கிருஷ்ண பரமாத்மா தன்னோட லீலையை முடித்து கொண்டு வைகுண்டம் போனதுக்கப்புறம் இவரும் போகிறாரு. யார்? அர்ஜுனன் போகிறாரு. அங்கே நடந்த சம்பவங்கள், துவாரகையில் நடந்த அந்த கடைசி நாட்கள், அந்த சம்பவங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மனம் வருந்தி போகிறாரு. கிருஷ்ண பரமாத்மா வைகுண்டம் போனதுக்கப்புறம் பலராமர் என்ன ஆனார் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்பீங்கன்னு நினைத்து நான் எதிர்பார்த்தேன். நிறைய பக்தர்கள் கேட்கல. சரி, ஓகே, இந்த பதிவோட தொடர்ச்சி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பலராமர் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட எப்போதுமே இருப்பார். அவர் ஆதிசேஷன், அந்த தெய்வீக நாகம். வைகுண்டத்தில் பகவான் கூடயே இருக்கிறவர். அவர் எந்த அவதாரம் எடுத்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் பகவானை பின்தொடர்ந்து போயிடுவார். அவர் கூடவே இருப்பார். ராம அவதாரத்தில் லக்ஷ்மணனா அவதாரம் எடுத்தார். இப்போ கிருஷ்ண அவதாரத்தில் பலராமனா, கிருஷ்ணனுக்கு அண்ணனாக அவதாரம் எடுத்தார். ராம அவதாரத்தில் தம்பியாக இருந்தார், இங்கே அண்ணனாக இருக்கார். இவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னா, பலராமருக்கு இவர் கிருஷ்ண பரமாத்மா தன்னோட லீலையை முடித்து கொண்டு வைகுண்டத்துக்கு போயிட்டாங்க. அப்போ பலராமர் இங்கே இருப்பாரா? இருக்க மாட்டார்ல. அவரும் யோக நிலைக்கு போயிட்டு தன்னோட உடலை நீர்த்து விட்டு அவரும் வைகுண்டத்துக்கு போயிட்டாரு. அடுத்ததாக கிருஷ்ணனோட மனைவிகள் பாமா, ருக்மணி, இவங்கெல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னா, ருக்மணி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை இழந்த அந்த சோகத்திலே இப்போலாம் கிருஷ்ணர் இவர் வந்துட்டார். யார்? அர்ஜுனர் வந்துட்டார், துவாரகைக்கு வந்துட்டார். அந்த மனைவிகள் எல்லாரும் சோகமாக இருக்கிறதெல்லாம் பார்க்குறாரு. அவருக்கு எல்லாமே அதெல்லாம் தெரியுது. இவங்க ருக்மணி பகவானை இழந்த அந்த சோகத்திலேயே தன்னோட உடலை யோக அக்னியில் நீர்த்துக்கிறாங்க. யோக அக்னியில் நிறுத்திட்டு பகவானோட திருவடியை சேர்ந்துடுறாங்க. இதே மாதிரி தான் மற்ற மனைவியர்களும் ஒரு சில பேர் யோக அக்னியில் தன்னோட உடலை விட்டு பகவானோட திருவடியை சேர்றாங்க. ஒரு சில பேர் வனத்துக்கு சென்று சன்னியாச வாழ்க்கையை மேற்கொள்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 16,100 பெண்களுக்கு மனைவிங்கிற ஸ்தானம் கொடுத்து வச்சிருந்தாரு. அவங்கெல்லாம் யாருன்னா, நரகாசுரனை வதம் செய்து விட்டு அவங்கள்ட்ட இருந்து மீட்டு கொண்டுட்டு வந்த பெண்கள் 16,100 பேருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மனைவிங்கிற ஸ்தானம் கொடுத்து அவங்க பாதுகாப்பாக வச்சிருந்தாரு. அந்த பெண்களை தான் இவர் கூட்டிகிட்டு வரும்போது, அந்த பெண்களையும் அங்கே இருந்த குழந்தைகளையும் அர்ஜுனன் கூட்டிகிட்டு வரும்போது தான் கொள்ளையர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ தான் அந்த
உண்மை நிலையை வந்து புரிஞ்சுக்கிறாரு. பகவான் கூட இருந்ததுனால தான் நம்மளால எல்லாத்தையும் செய்ய முடிந்தது அப்படிங்கிற அந்த உண்மையை புரிந்து கொள்வதற்காகவே அந்த ஒரு லீலை நடக்குது. ஒரு சில பெண்கள் அந்த இதில் வந்து கொள்ளையர்களால் இறந்து போகிறாங்க. மீதமுள்ள பெண்களை பத்திரமா கூட்டிகிட்டு வந்து குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு பத்திரமான இடத்துல தங்க வைக்கிறாரு. இங்கே அர்ஜுனனுக்கு வந்துட்டாரு. தர்மரை வந்து பார்க்குறாரு. தர்மர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இது எல்லாம் நம்ம நேற்றைய பதிவில் பார்த்தோம். அதோட ஒரு சில பகுதிகளை நேற்று நம்ம வந்து படிக்கலை. பதிவோட பாகம், அதாவது பதிவோட நேரம் வந்து அதிகமாகும்னு ஒரு சில விஷயத்தெலாம் நம்ம வந்து படிக்கலை. இப்போ நான் உங்களுக்கு வந்து படித்து காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இவங்க தர்மர், அப்புறம் மற்ற அவங்களோட தம்பிகள் பஞ்ச பாண்டவர்கள் என்ன ஆனாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, இந்த துவாபர யுகத்தின் கடைசி அத்தியாயம் இது. நாளையிலிருந்து கலியுகம் ஆரம்பிக்க போகுது. மிக மிக முக்கியமான ஒரு பாகங்கள் வரப்போகிற நாட்களில் தொடர்ந்து கேளுங்க. சரி, நேற்றைய பதிவோட தொடர்ச்சி ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு படித்து காமிக்கணும். நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஓம் சாய்ராம். அர்ஜுனன் நிறைய விஷயத்த தர்மர் கூட பேசும்போது பகிர்ந்துக்கிறாரு. கிருஷ்ணன் பற்றி அவங்களோட நினைவுகளை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. ஒரு முறை இவங்க வனவாசத்தில் இருக்கும்போது நடந்த ஒரு நிகழ்வையும் வந்து பகிர்ந்துக்கிறாரு. என்னன்னா, இவங்க வனவாசத்தில் இருக்கிறாங்க. வனவாசத்தில் இருக்கும்போது துர்வாச முனிவரை வந்து அனுப்பி வைக்கிறாரு. துர்வாச முனிவர் வந்து 16,000 சீடர்களோட ஒரே வரிசையில் உட்காந்து சாப்பிடுவார். துர்வாச முனிவர் மட்டும் தனியாக வரமாட்டார். 16,000 சீடர்களோட வருவார். இவங்க வனத்தில் இருக்காங்க, வனவாசத்தில் வந்து இருக்காங்க. இவன் துரியோதனன் என்ன செய்யறான், துர்வாச முனிவரை சீடர்களோட அனுப்பி வைக்கிறான். துர்வாச முனிவர் ரொம்ப கோபக்காரர். அவரோட சேவைக்கு ஏதாவது ஒரு குந்தகம் விளைந்து விட்டதுன்னா சாபம் கொடுத்துருவாரு. ஏற்கனவே இவங்க தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க வனவாசத்துல. அவங்க படுற அந்த கஷ்டம் இவங்களுக்கு போதுமானதா இல்லை. துரியோதனனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், ஏதாவது கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அதனால துர்வாச முனிவரை ஒரு பிளான் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. 16,000 சீடர்களோட அவரும் வந்து இந்த வனத்துக்கு வந்துடுறாரு. அதுவும் சரியான நேரம் பார்த்து அனுப்பி வைக்கிறான். திரௌபதி அந்த அட்சய பாத்திரத்தை கழுவி வச்சதுக்கு அப்புறம், அட்சய பாத்திரத்தை வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு முறை தான் பயன்படுத்த முடியும். ஒரு முறை கழுவி அதை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா திரும்பி அதை வந்து அதுலேருந்து உணவு வராது. அடுத்த நாள் தான் உணவு வரும். இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சரியான நேரமாக பார்த்து அனுப்பி வைக்கிறான். திரௌபதி இங்கே அந்த அட்சய பாத்திரத்தை முழுவதுமாக கழுவி வச்சுட்டாங்க. ஆனால் கிருஷ்ணனோட அருளால் அதில் ஒட்டி இருந்த ஒரே ஒரு கீரை, கிருஷ்ணனை நினச்சி துதிக்கிறாங்க திரௌபதி. கிருஷ்ணன் வராரு, அதில் ஒரே ஒரு கீரை வந்து ஒட்டி இருக்கு. இந்த கீரையால் 3 உலகமும் திருப்தியடையட்டும் என்று கூறி அந்த கீரையை எடுத்து கிருஷ்ணர் சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது இதெல்லாம் வார்த்தையால சொல்லணுமா? 16,000 அந்த சீடர்களோடு சேர்ந்து துர்வாச மகரிஷிக்கும் உணவு பரிமாறப்படுகிறது. அந்த அக்ஷய பாத்திரத்திலேருந்து வந்துக்கிட்டே இருக்கு. அந்த அக்ஷய பாத்திரத்திலேருந்து வந்த உணவுகள் அந்த துர்வாச மகரிஷி மற்றும் அந்த சீடர்களுக்கு மட்டும் வயிற்றை வந்து நிரப்பல. 3 உலகத்தில் வாழும் அனைவரோட வயிறும் வந்து நிரம்பியது. கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, இந்த கீரையால் 3 உலகமும் திருப்தி அடையட்டும்னு அவர் ஆசீர்வதிச்சதுனால 3 உலகமும் வயிறார உணவு உண்ட திருப்தியை வந்து அடைகிறாங்க. இப்படி பல விஷயத்த அவர் மேற்கோள் காட்டி சொல்றாரு. பழைய ஞாபகங்கள்லாம் சொல்றாரு. எனக்காக அவரு ரதம் ஓட்டினாரு, தேரோட்டியா இருந்தாரு. அவரோட அருமை தெரியாம எப்போதுமே கூட இருக்கும் போது தெரியாதுல்ல, பகவான் நம்ம கூட இருக்கும்போது தெரியாது, விலகி போனதுக்கு அப்புறம் தானே தெரியும். அதான் இங்கேயும் நடக்குது. நேற்றைய பதிவிலேயே ஒரு சில நண்பர்கள் ஒரு சில கேள்வியெல்லாம் கூட கேட்டிருந்தாங்க. நல்ல கேள்விகளும் வந்தது. என்னன்னா, அர்ஜுனனுக்கு ஒரு பகவானோட ஆசீர்வாதம் இல்லையா? அவரு கிருஷ்ண லீலையை முடித்து கொண்டு அவர் வைகுண்டம் போனாலும் அர்ஜுனனுக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்கலையா? ஏன் காண்டீபம் வந்து செயல்படலை? எதனால கொள்ளையர்களை இவங்க வந்து தோற்கடிக்க முடியல, தோத்து போயிட்டாரு அப்படின்னு சில பக்தர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதற்கான பதில் என்னன்னா, அர்ஜுனனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல அப்படிங்கிறது கிடையாது. அர்ஜுனனுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது. அதனாலதான் அந்த நிகழ்வு நடந்தது. அதனாலதான் அர்ஜுனன் தோற்றும் போனாரு. தோற்று போகலைன்னா என்ன நடந்திருக்கும்? அவருக்கு உண்மை என்னங்கிறதே தெரிஞ்சிருக்காது. அவரு மேலும் மேலும் தன்னை வீரனாவே நினைச்சு கர்வம் உள்ளவனாவே இருந்திருப்பாரு. பகவானோட கூற்றுப்படி, நம்ம சாயோட அறிவுறுத்தல் படி, நான் சொல்லாத, நீ எதையும் செய்யல, எதுக்கும் நீயே பொறுப்பெடுத்துக்காத, அந்த கர்வமே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் மாற்றுவிப்பவர் பரமாத்மா ஒருவர் மட்டும்தான் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்காரு. நம்ம எல்லாரும் சாதாரண கருவிகள். அந்த உத்தம நிலையை, அந்த உண்மை நிலையை அர்ஜுனன் வந்து புரிந்து கொண்டார். அதுவே மிகப்பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? அதற்காக தான் இந்த மாதிரியான லீலைகள் எல்லாம் நடக்குது. இந்த லீலைகள் நடந்ததுனால தான் இவங்க எல்லாரும் இந்த உண்மை நிலையை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க இந்த குருஷேத்திர போர்ல வென்றது, மிகப்பெரிய வீரர்களை வீழ்த்தினது எல்லாமே அர்ஜுனனோட அந்த சக்தியினால, அவரோட வீரத்தினால அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அந்த சக்தியும் வீரமும் பகவான் இல்லைன்னா
ஒன்றுத்துக்கு பயன்படாது. அதை தான் இங்க புரிஞ்சுக்கிட்டாரு. இதுவே மிகப்பெரிய ஆசீர்வாதம் தானே. இந்த உண்மை நிலை தெரியாம தானே இன்னைக்கு ஆணவம், அகம்பாவம், கர்வம்னு இந்த கலியுகத்துல எத்தனையோ பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்மளும் கண்ணால வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த நிலைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த லீலைகள் எல்லாம் நிகழ்ந்து நமக்கு ஒரு பாடமாக, ஒரு பொக்கிஷமாக இந்த ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்த காரணத்திற்காக தான் நம்மளோட குரு நம்ம இதெல்லாம் வந்து படிங்க படிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அர்ஜுனனுக்கும் தோல்வி வரும், பகவான் கூட இல்லைனா. பகவான் கூட இல்லைங்கிறது கிடையாது. அந்த திருவிளையாடல் நடந்ததுக்கான காரணம் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் யுதிஷ்டருக்கும் பஞ்ச பாண்டவர்கள் அனைவருக்கும் வந்து கிருஷ்ணன் பத்திர நினைவாவே இருக்கு. அவங்களால நாட்டை வந்து சரிவரையா ஆட்சி செய்ய முடிந்தாலும் கூட அவங்களுக்கு எதுலையுமே திருப்தி இல்லை. எல்லாமே இருக்கு. தேவர்களுக்கு இணையான புகழ் அவங்களுக்கு. உலகத்தையே கட்டி ஆண்டுகிட்டு இருக்காங்க. 3 உலகங்கள்ல ஒரு உலகம் இவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. தேவர்களே பொறாமப்படுற அளவுக்கு நல்லாட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கேயும் எந்த ஒரு குற்றம் குறையும் இல்லாம அவ்வளவு தர்ம வழியில நடந்துகிட்டு இருக்கு. பேரு புகழ் இது எல்லாம் இருக்கு. இருந்தாலும் கூட இவங்களுக்கு அந்த துவாபர யுகம் முடிவுல, அந்த கலியுகம் துவாபர யுகம் முடிவுல கலியுகம் ஆரம்பிக்கிற அந்த சகுனங்கள்லாம் தோணும் போது இவங்க முக்தி அடைவதற்காக இமயம் போகலாம் அப்படின்னு சிந்திக்கிறாங்க. இதற்காக அவங்க பயந்துட்டாங்க, இந்த உலகத்தை வெறுத்துட்டாங்கிறது அர்த்தம் கிடையாது. அவங்க இறைவனடி சேர்வதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோட நினைவோடையே இருக்காங்க. அவரை அடைவதற்காக முயற்சி செய்யறாங்க. இமயம் நோக்கி பயணம் செல்வதற்காக முடிவு செய்யறாங்க. பரீட்சித் யுதிஷ்டரோட பேர குழந்தை, அந்த குழந்தையும் நல்லா வளர்ந்து அந்த பட்டாபிஷேகம் அந்த குழந்தைக்கு வந்து செய்து வைக்கிறாங்க. செய்து வைத்து இந்த உலகத்தை ஒப்படைச்சிட்டு, ஏன்னா தர்மன் மாதிரி அந்த குழந்தைய பரீட்சித்தும் வந்து நல்ல குழந்தை, அதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். பரீட்சித் வந்து நாளைக்கு எப்படி ஆட்சி புரிஞ்சாரு, கலியுகம் என்ன ஆனது, கலியுகம் எப்படி வந்தது இந்த உலகத்துக்குள்ள, பரீட்சித் மன்னர் அந்த கலி புருஷனை வந்து என்ன செஞ்சாரு அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். அவங்க வந்து போவதற்கு முடிவு செய்யறாங்க. இதற்கெல்லாம் முன்பாகவே குந்தி தேவி வந்து இறைவனடி சேர்ந்துட்டாங்க. அவங்க வந்து அர்ஜுனன் மூலமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னோட லீலையை முடித்து கொண்டு வைகுண்டம் போயிட்டாரு அப்படிங்கிற அந்த செய்தியை கேள்விப்பட்டு யாதவ குலமும் அழிந்து விட்டது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பகவானோட சிந்தனையிலே இருந்து பிறப்பு இறப்பு அந்த சுழல்ல இருந்து விடுபட்டு அவங்களும் முக்தி அடைகிறாங்க. இவங்க வந்து பஞ்ச பாண்டவர்கள் இமயம் நோக்கி பயணம் செய்ததுக்கு அப்புறம் தன்னோட கணவர்கள் தன்னையும் எதிர்பார்க்காமல் சென்றதை கண்ட திரௌபதி, கணவர்கள் எல்லாம் அவங்க திரௌபதியவே எதிர்பார்க்கல, அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதனால வாசுதேவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடமே தீவிரமான பக்தி கொண்டு அவரையே அடைந்தாள். திரௌபதியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே அடைஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பரீட்சித் மகாராஜா உலகத்தை எப்படி ஆட்சி புரிந்தாரு, கலியுகம் எப்படி உதயமானது, கலி புருஷன் எப்படி வந்தாரு, என்ன நடந்தது, கலியுகம் இப்ப என்ன நிலையில இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம நாளைய பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. குருவோட ஆசீர்வாதத்தாலையும் பகவானோட ஆசீர்வாதத்தாலையும் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.